சின்னதுக்கும் நான் கும்பர கடலுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். நன்றி சொல்லும் போது இந்த பிசினஸ் எதுக்கு எடுக்கலைன்னா நான் சொந்தமா ஒரு 70 பிசினஸ் பண்ணியிருக்கேன், நெட்வொர்க் ஒரு 3 பண்ணியிருக்கேன், அதுல லாபம் இருக்குது. அது போல இது இருந்தோம் வானான்னு சொன்னேன். தம்பி கடைக்கு ஒரு 30 லட்சம் ரூபாய் முன்பான் வச்சு மறுபடியும் துணி கடை, கவரிங் கொண்டு கடை, பாத்திரம் கடை ஓபன் பண்ணி நல்ல லைஃப் செட்டில் ஆச்சுன்னும் போது தம்பி வாங்க கடையாண்ட என்னடா சொன்னா, அக்கா சூப்பரான ஒரு பிசினஸ் எடுத்து வந்துக்கிறேன். என்ன பிசினஸ்னா சோப்பு பேஸ்ட் ஷாம்பு வாங்கினாவே லட்சம் சம்பாதிக்கிறேன்னு சொன்னான். இது எனக்கு சிரிப்பு தான் வந்தது. லட்சம் சம்பாதி சோப்பு பேஸ்ட் பின்னா யூஸ் பண்ணிட்டு வந்து உட்காந்து இருக்கிறேன். இவங்க ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க ஏன் தராங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஏன் பைத்தியாரங்களான்னு கேட்டா போயிட்டான். 2வது வந்தா மறுபடியும் சேத்தல் காலேஜ் சொல்றது அண்ணா கல்வாடி நீ கழுவ மாட்டேன் அப்படின்னு சொல்றது மறுபடியும் போயிட்டான். 3வது ஒரு 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்கி வந்து பக்கத்துல வச்சுட்டு காசு கேட்டான். வேற விதி இல்லாம தம்பி மட்டும் கிடையாது, மருமாவன் அந்த கோத்தை என் பொண்ணு மேல என் காமிக்கிறாண்டு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து அமிச்சா வேணா வேறு பொருள் தள்ளு காட்டுறாண்டு காசு வாங்கிட்டு ஒரு வார்த்தை சொன்னா, அக்கா இதுல வந்து ஃபயர் லோன் இருக்கு, உனக்கு உடம்பு சரியில்லை, நீ வாங்கி யூஸ் பண்ணுங்க எடுத்து யூஸ் பண்ணுங்கன்னா லட்சம் வெளியே செலவு பண்ண எனக்கு உடம்பு சரி நெல்ல ஆகல. அப்படியே இது நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பண்றதுக்கு ஆரம்பிச்சா காலையில மத்தியானம் நைட்டு 3 வேலை விடாம நான் கண்ணுக்கு எதிர வச்சு யூஸ் பண்ணேன். 18 வருஷம் இருந்தோமா 20 நாள்ல சரியாயி போச்சு. 5 வருஷம் ஆகுது. இதுதான் ஒரு மிராக்கிள் மாதிரி தான். அப்பதான் சோப்பு பேஸ்ட் ஷாம்பு நம்மளோட குவாலிட்டி எப்பவும் பல்லு வலி மாதிரி இருக்கு. எனக்கு அந்த பல்லு வலி கூட இல்லை. அப்ப இது பொருள் மட்டும் யூஸ் பண்ணலாம், பிசினஸ் மட்டும் நம்ம போயிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மறுபடியும் வந்தா அக்கா வாக்கா ஒரு மீட்டிங் வாங்கன்னு போட்டோம். அப்பதானே உட்கார வைக்கிறாங்க மீட்டிங் வாங்கன்னு. அப்படி என்ன கூப்பிட்டா நான் வந்து போல, சார் தான் தடால் வந்தாரு, நான் போல, என் மேல கோச்சுக்கனா தம்பி கோசம் ஒரு பொன்னேர்ல மீட்டிங் பண்ணேன். அங்க மீட்டிங்ல ஒரு 150 பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. எனக்கு இந்த பிசினஸ் அவசரம் இல்லைன்னு செல்போன் மட்டும் பார்த்துன்னு இருந்தேன். அங்க 5000 ரூபாயில இருந்து 40,000 ரூபாய் சொன்னாங்க. எனக்கு பெரிய விஷயமா தோணல. ஏன்னா அது மேல நான் சம்பாஷணம் இருக்க 3 காடி மேல. அப்ப லாஸ்ட் ஆர்எஸ்எஸ் சார் வந்து போர்டு மேல 15 லட்சம் ரூபாய். அப்பா 15 லட்சம் ரூபாய் பிசினஸ் ஆயிடுது. அப்பதான் தெரியும் பார்த்தேன் அந்த பிசினஸ். அப்பதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்பதான் தம்பி கேட்டுச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் என்ன பண்ணணும்னு கேட்டேன். 3 விஷயம் பண்ண சொன்னா கடையா மாத்தி பொருள் வாங்க, தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ண வராங்களோ இல்லையா ஷேர் பண்ணியே இருந்தா. 3வது வந்து மீட்டிங் ட்ரைனிங் உனக்கு டைமுங்கிறப்ப வந்து கத்துக்க. நான் இந்த 3 விஷயம் தானே நான் 1வது கூட படிக்கல. அப்ப எனக்கு 50 வயசு, இப்ப 55 வயசு. ஏன் நான் பண்ணக்கூடாதுன்னு பண்றதுக்கு ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் மாசம் வருமானம் 36 ரூபாய் ஆரம்பிச்ச வருமானம். இந்த மாசம் என்னோட ஒரு போன மாசம் 10ஆம் தேதி வந்த வருமானம் 71,756 ரூபாய். 1/2 லட்சம் தாண்டி போயிடுச்சு. அது மட்டும் கிடையாது, ஜெயலட்சுமி மேடம் சொன்ன மாதிரி வந்து நம்ம சாதாரண ஒரு பெண்ணு ஒரு வீட்டுல இருந்து ஒரு கோயிலுக்கு போனோம்னாவே எங்க காசு செலவாகி போடும்போதுன்னு பார்த்து செலவு பண்ண ஒரு குடும்பத்துல இருந்து திருப்பதி போகும்போது திருப்பதி தான் போவோம், வேற எங்கேயும் போனதே கிடையாது. போகும்போது சந்தோஷமா போவோம், வரும்போது எங்கேயும் அவங்களுக்கு கண்டிப்பா சேர்ந்து வந்துடும். ஏன்னா நான் ஏதோ பொருள் கேட்பேன், அவர் உருன்னு பாப்பாரு, என் வழியில் இல்லையா திருப்பி இல்லையா வீட்டுல என்னும் போது அது தூக்கி போட்டு அவர் ஒரு சீட்ல நான் ஒரு சீட்ல. அப்பதான் என்னோட குடும்பம் போயிருந்தது, என்னோட லைஃப் போயிருந்தது. இப்ப இந்த பிசினஸ் மூலமா தாய்லாந்து, சிங்கப்பூர், வியட்நாம், துபாய், கத்தாரு, இந்த போன மாசம் 17ஆம் தேதி மறுபடியும் சிங்கப்பூர், மலேசியா போயிட்டு வந்தா. ஒரே வருஷத்துல இன்னும் வருஷத்துல 3வது மாசம் போனோம். போன மாசம் போனோம். ஃபர்ஸ்ட் 3வது மாசத்துக்கு போனது 14வது மாடி கப்பல். இந்த மாசம் போன மாசம் போனது 19வது மாடி கப்பல் போயிருக்கோம். அந்த கப்பல் இருக்கிறது கூட தெரியாது. நானும் ஒரு ஏழப்பள்ளி இப்படி பார்த்த ஆள் தான் நானு. இன்னைக்கு 8 வாட்டி சுமாரா 8 வாட்டி ஏழப்பள்ளி ஏறி இறங்கியாச்சு, 2 வாட்டி கப்பல் ஏறி இறங்கியாச்சு. இந்த லாபம் எனக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆரம்பிச்சேன். அது மட்டும் கிடையாது, கார் பண்ணு வந்து இருக்குது. காரும் கூடி சீக்கிரமா எப்ப என்னோட வருமானம் 1 லட்சம் ரூபாய் தருதோ அப்போ அதே மாசத்துல கார் எடுத்துருவேன். அது மட்டும் கிடையாது, வீடு கட்டியிருக்கு. மாசம் என்னோட அக்கௌண்ட்ல வீடு பண்ணு வந்து இருக்கு. இப்ப கட்டியிருக்கிற ஒரு வீடு, ஒரு கோடி வீடு கட்டியிருக்கேன் எங்க சொந்த வாழ்க்கையில. இது அது 4 பேர், என் பசங்க 2 பேர், எங்க வீட்டுக்காரர் என்னோட வாழ்க்கையில கட்டின வீடு. திப்பி இல்ல எனக்குன்னு 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் வீடு கட்டும் போது அது எனக்கு ஒரு திட்டு கொடுக்கும். அந்த வாழ்க்கை தான் நான் இருக்கேன். அது மட்டும் கிடையாது, என் சின்ன பையன் MBA படிச்சுக்கிறான் 20,000, பெரிய பையன் கார் ஓடுறான் 20,000, என் வீட்டுக்காரு 12வது செக்யூரிட்டி வேலைக்கு போறாரு 10,000. 3 பேர் எத்தனை காசு 10ஆம் தேதினா 50,000. நான் 1வது கூட படிக்கல, ஆடிக்கிட்டு பாருங்க ஜாலியா 70,000. அப்ப நான் தான் என் வீட்டுல என்னோட லைஃப் என் கையில, அவங்களோட லைஃப் அவங்க பாஸ் கையில. அது மட்டும் எனக்கு ஒரு 4 நாள் முன்ன மழை பெஞ்சுட்டு மழை பெஞ்சுட்டே இல்லையா. ஆனா எங்க ஊருக்கு பக்கம் மழை பெஞ்சுட்டு முக்காடு போட்டு
இருந்தப்ப 12 மணிக்கு 1 மணிக்கு வெளியே வந்தேன். அதே 8 மணிக்கு பர்தா போட்டுன்னு அவங்க குழம்புன்னு வேலைக்கு போன பார்த்தா ஐயோ பாம்புன்னு தோணுச்சு. 10,000 ஆயிடுச்சு. அது மட்டும் கிடையாது. இப்ப வந்து எனக்கு எப்ப 50,000 தோட்டுச்சோ இப்ப எங்க வீட்டுக்காரர் என்ன லவ் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்காரு. அவமானம் நிஜமா சொல்றேன். நிறைய லேடிஸ் நிறைய இருக்கும். இந்த விஷயம் சொல்லணும்னு நினைச்சிருக்கேன். இது மாதிரி ராஜேஸ்வரி மீட்டிங் செவ்வாய்க்கிழமை மெட்ராஸ் நடக்கும். ஆனா ஒரு மீட்டிங் கூட விடாம நான் கடையில இந்த வீட்டுக்கு வந்துடுறேன். வீட்டுக்கு போயிட்டு வந்து ரெடி ஆயிட்டு நான் மெட்ராஸ் போயிடுவேன். வந்தனால ஒரு 2 வெளியே உட்காரு இருப்பாரு. நான் வீட்டை திறக்க மாட்டாரு. நீங்க 2 மருமகளுக்கு சாப்பாடுல அத்தை வந்து சாப்பிடாம அது தண்ணி ஊத்துடுவாரு சாப்பாட்டுல. அது மாதிரி எத்தனோ நாள் வெளியே இருந்தாலும் இந்த இடத்துல ஜெயிச்சு காட்டின பிறகு எல்லாருமே என்னைக்கு மதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க. தேங்க்யூ.